ஓகே, பயோமாலிகல்ஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் வாட்டர் இன்சாலிபிள் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதாவது லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எண்ணெய் வந்து வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும். இது வந்து நான்போலார் சால்வெண்ட்ஸ்லேருந்து டிஷ்யூஸ்லேருந்து கிடைக்கும். நான்போலார் சால்வெண்ட் மூலயமா கிடைக்கும். பாடி லிப்பிட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லிப்பிட்ஸ் இல்லைன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் இல்லைன்னா பிளாஸ்மாவில் வந்து அசோசியேட் ஆகிருக்கும். லிப்பிட்ஸ் வந்து ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தி ப்ரொவைட் ஹைட்ரோபோபிக் பேரியர், அதாவது வாட்டர் உள்ளே போகாமல் தடுக்கிறது லிப்பிட்ஸோட வேலை. லிப்பிட் இஸ் டிரைவ் ஃப்ரம் லிப்போ அப்படிங்கிறது ஃபேட்டு, க்ரீக் வேர்டில் வந்து தான் வந்திருக்கு. அப்புறம் அது வந்து பிளான்ட் செல் அப்புறம் அனிமல் செல்லில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தே ஆர் நேச்சுரலி அக்வரிங் இன் வேக்ஸு, க்ரீஸு, ஆயில் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால லிப்பிட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லலாம், ஆயில் அண்ட் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். தி ப்ரெசென்ட் இன் த செல் மெம்பரேனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் மாலிகுலாகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எனர்ஜியெல்லாம் வந்து லிப்பிட்ஸ் மூலயமா வந்து ஸ்டோரேஜ் ஆகும். ஃபேட் சால்யூபிள் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிப்பிட்ஸ், காம்பவுண்ட் லிப்பிட்ஸ், டெரைவ்டு லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எஸ்டர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் வித் ஆல்கஹால். எஸ்டரோட ஆல்கஹால் இருந்துச்சுன்னா அதை வந்து லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிள் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அது கீழே என்ன ரெண்டு வருதுன்னா ஃபேட்ஸ் அண்ட் ஆயில், வேக்சஸ். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் அப்படிங்கிறது ஃபேட் பார்த்தோம்னா கிளிசராலோட வந்து எஸ்டர் வந்து கிளிசரால் எக்ஸ்டரோட ஆல்கஹாலுக்கு பதிலாக ஆல்கஹாலில் இருக்க அந்த கிளிசரால் இருந்துச்சுன்னா அது ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் வந்து ஃபேட் வந்து கொஞ்சம் பிசுன்னு இருக்கும், ஆயில் வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். வேக்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஹை மாலிகுல் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காம்ப்ளெக்ஸ் லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆல்கஹால், ஃபேட்டி ஆசிட் இல்லைனா இன்னொரு குரூப்பும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் வந்து என்ன மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க. பாஸ்போலிப்பிட்ஸ், கிளைகோலிப்பிட்ஸ் அண்ட் அதர் லிப்பிட்ஸ். பாஸ்போலிப்பிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பாஸ்போரிக் ஆசிட் ரெசிடியூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ஹாவ் நைட்ரஜனஸ் பேசஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிளைகோபாஸ்போலிப்பிட்ஸில் பார்த்தோம்னா ஆல்கஹால் வந்து கிளிசரால், பாஸ்போலிப்பிட்ஸில் வந்து ஆல்கஹால் வந்து ஸ்பினோசன் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. கிளைகோலிப்பிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லிப்பிட்ஸோட இந்த லிப்பிட்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்னா ஃபேட்டி ஆசிட் இருக்கும், சிப்னோசைன் இருக்கும், கார்போஹைட்ரேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதர் லிப்பிட்ஸ் பார்த்தோம்னா சல்ஃபோலிப்பிட், அமினோ லிப்பிட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ப்ரீகஸ்டர் அண்டு டெரைவ்டு லிப்பிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதில் வந்து கிளிசரால் இருக்கும், ஸ்டீராய்டு ஹார்மோன் இருக்கும், அதர் ஆல்கஹால் இருக்கும், ஃபேட்டி ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 2 ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு ரொம்ப தேவையானது. லின்லோயிக் ஆசிட் அண்ட் லின்லொலினிக் ஆசிட். லின்லோயிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னா அர்ச்சனாடிக் ஆசிடோட ப்ரீகர்சர் மாலிகுல்ஸ். இது வந்து ப்ரோஸ்டாக்லாண்டினில் வந்து சிந்தசிஸ் ஆகும். லின்லொலிக் ஆசிட் வந்து நம்ம குரோத் அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து தேவையானது. ரெகுலேஷன் ஆஃப் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல். நம்ம பிளட்டில் வந்து லிப்போப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லிப்போப்ரோட்டீன்ஸில் பார்த்தோம்னா எல்டிஎல் அப்புறம் ஹெச்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்புறம் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு இருக்கும். லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா கொலஸ்ட்ராலுக்கு வந்து அதாவது கொலஸ்ட்ராலை வந்து லிவருக்கு வந்து கேரி ஃப்ரம் த லிவர்லேருந்து கொலஸ்ட்ராலை கேரி பண்ணும் மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் வந்து எக்ஸஸ் கொலஸ்ட்ராலை வந்து லிவருக்கு வந்து திருப்பி கொண்டு போகும். பாடியில் இருக்க எக்ஸஸ் கொலஸ்ட்ராலை வந்து லிவருக்கு கொண்டு போகும். அதனால் எல்டிஎல் அதாவது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணும்னா கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால அதை பிளாட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். அதனால அதை குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் டிப்ஸ். நம்ம லிப்பிட்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்தோம்னா எண்ணெயாக நம்ம ஃபுட்ஸில் வந்து எண்ணெயாக யூஸ் பண்ணுறோம். டயட்டிங் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ட்ரான்ஸ் ஃபேட் வந்து சிஹெச்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.
சிஹெச்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் மோனோ அன்சாச்சுரேட்டட் அப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா சிஹெச்டி வந்து குறைக்கலாம். அதாவது ஒரு டைம் இந்த ஆயிலெலாம் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுவோம், அது சிஸ்ஸாக இருக்கும். இதே அது ரொம்ப ஹீட் பண்ணோம்னா அது சேச்சுரேட்டட் ஆயில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஆயிலாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஃபேட்டி ஆசிட் வந்து ஓலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட், பிளாட்டமோட்டிக் ஆசிட், அர்ஜனோடிக் ஆசிட், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு. ஃபேட் அண்ட் ஆயில்ஸில் பார்த்தோம்னா அனிமல் ஃபேட்டு, பட்டர், லேண்டர், ஹியூமன் ஃபேட், ஹெரிங் ஆயில், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். பிளான்ட் ஆயில் வந்து கோகோனட் ஆயில், கார்ன் ஆயில், பாம் ஆயில், ஸ்வீட் ஆயில், பீனட் ஆயில், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். வேக்ஸஸ் பார்த்தோம்னா பி வேக்ஸு, இதெல்லாம் எக்ஸாம்பிள். பாஸ்போலிப்பிட்ஸ் வந்து லெத்திகின்ஸ், சிக்மோ மைலின்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். கிளைகோலிப்பிட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டீராய்ட்ஸில் வந்து கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பயாலஜிக்கல் ரோல் பார்த்தோம்னா ஃபுட் மெட்டீரியலில் வந்து லிப்பிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. கலரிஃபிக் வேல்யூ நமக்கு வந்து தேவைன்னா நமக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கிறது வந்து லிப்பிட்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஃபுட் ரிசர்வாக, அதாவது லிப்பிட்ஸ் வந்து ஒரு இன்சாலிபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன், அதனால நம்ம பாடியில் வந்து அது ஃபுட் ரிசர்வாக வந்து ஸ்டோர் ஆகிக்குது. ஸ்ட்ரக்சரல் காம்போனண்ட்டாக நிறையா செல் மெம்பரின், நம்ம செல் மெம்பரினில் பார்த்தோம்னா பாஸ்போலிப்பிட்ஸால் தான் செல் வந்து மேடப் ஆகிருக்கும். அப்போ வந்து லிப்பிட்ஸ் வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்போனண்ட்டாக இருக்குது. ஹீட்டை வந்து இன்சுலேட் பண்ணி வைக்கும், அதாவது ஹீட்டை வந்து தேக்கி வைக்கும். அந்த மலை பிரதேசங்களில் இருக்க அந்த விலங்குகள், மனிதர்களுக்கெல்லாம் வந்து ஹீட்டை வந்து தாங்கிக்கிற அந்த இன்சுலேட் பண்ணுறதுக்காக லிப்பிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஃபேட்டி ஆசிடை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு பாஸ்போலிப்பேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஹார்மோன் சிந்தசிஸ், அதாவது கொலஸ்ட்ரால்லேருந்து தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், இது எல்லாமே விட்டமின் டி, கோலிக் ஆசிட், இது எல்லாமே வந்து கொலஸ்ட்ராலில் வந்து டிரைவ் ஆகும். விட்டமின் கேரியராகவும் வந்து யூஸ் ஆகும். அதாவது லிப்பிட்ஸ், அதாவது நார்மலான ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, டிஇ, இதெல்லாம் வந்து லிப்பிட்ஸ் தான் அதை வந்து கேரி பண்ணும். பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து லிப்பிட்ஸ் வந்து லோவரிங் பண்ணுது. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட்டாகவும் வந்து இது யூஸ் ஆகுது.